தமிழ்நாட்டில் ஒரு இருக்கக்கூடிய முக்கியமான சில விஷயங்கள், ஒரு முதலமைச்சர் அல்லது ஒரு அரசியல்வாதி அல்லது உங்கள் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னா அவருக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்ப உதாரணத்துக்கு தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிறோம். இப்ப இது ஒரு சட்டமன்ற தொகுதி. உங்க தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ இருப்பாரு. நம்ம மாநிலத்துக்கு மாறி மாறி முதலமைச்சர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம ஆளக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்ட தகுதி கொண்டவர்களாக இருக்க வேண்டும்? உங்களுடைய கருத்து? குடும்ப அரசியல் பண்ணாம படிச்சவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் சார். குடும்ப அரசியல் பண்ணாம படிச்சவங்களுக்கு பிரெஃபரன்ஸ் கொடுக்கணும் சார். குடும்ப அரசியல்னா என்ன? வாரிசா அப்பா மகன் அந்த மாதிரி இல்லாம படிச்சவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களும் தேர்தல்கள் மூலமா தேர்வு செய்யப்பட்டு மக்கள் வாக்களிச்சுதான் அவங்க வர்றாங்க. சோ அந்த கான்செப்டும் இருக்கு. அதையும் நம்ம பதிவு பண்றோம். முதல்ல நான் இல்லாம நாங்களா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கணும், எல்லா வசதியிலும் இருக்கணும். யாரும் கீழே இப்ப யாரோட போனா கூட என்னதுரா எளிதா வந்து பார்க்கணும் அப்படின்றீங்க. இப்ப யாரான முடியலனா கூட அவங்களுக்கு என்னதுரா மக்களுக்காக எல்லாம் செய்யணும். அவங்களுக்கு வந்து இப்ப யாராவது மனு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு சீக்கிரமா ஆக்ஷன் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு டிகிரியாச்சும் முடிச்சு நிக்கணும்.